Welcome back to TNPSC Leaders Academy. Group 2A Mains syllabusல இருக்கக்கூடிய பாயிண்ட தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டை தாண்டியும் பாடை தலைப்புகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஏகப்பட்ட போல்ஸ் இத பத்தி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன தலைப்பெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி நம்ம சிலபஸ்ல இருக்கு சார் அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 2A மெயின்ஸை வெற்றி பெறுவதற்கு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒருங்கிணைந்து படிக்க போறோம். என்ன மெத்தட்ல சார்னா ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி 100% எக்ஸாம் ஓரியன்டோட ப்ரிப்பரேஷனை பண்ணா 70 நாள்லாம் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது பட்சத்துல உங்களுக்கு ஒரு அரசு வேலை உறுதியாக இருக்குது. இப்போதான் நம்மளுடைய யூடியூப்பை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் உள்ள போறோம். அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா என்ன சார்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுமே என்னன்னு சொல்றாங்க சில நபர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமே இருக்கு, அதை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட், சிலபஸ் வந்து ஈஸியா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸ்லயும் தமிழ்நாட்டை சாராத பகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்ப உதாரணத்திற்கு நம்ம யூனிட் 3 எடுத்துப்போம். அந்த யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸுமே எதை சார்ந்து இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்து இல்லை. அதுல கொடுத்திருக்கக்கூடிய பாட தலைப்புகள் எதை சார்ந்து இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்தது அல்ல அப்படிங்கறத சிலபஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஏன் சார் எல்லாருமே அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அறியாமையால எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுங்க. ஆனா மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம், 100% அறிவியல் முறையிலான படிப்பு முறை மட்டுமே உங்களை வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கறத சொல்றோம். அப்ப முதல் பாயிண்டா நம்ம எடுத்து வைக்கிறது என்னது, யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கூட தமிழ்நாட்டை சார்ந்தது இல்லை, அதற்கு நீங்க தனியாகத்தான் பிரத்யேகமா தான் சிலபஸை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்க சார், யூனிட் 1ல சொல்லுங்க என்ன சிலபஸ் நமக்கு வந்து தமிழ்நாட்டை சாராதது இருக்கு அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டை சாராதது இருக்கு. ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்தும் போது சில வார்களை பயன்படுத்தி அடிமைப்படுத்தினாங்க மற்றும் ஆங்கிலேயர்கள் இதர யூரோப்பியன்ஸ் அது என்ன சொல்லுவோம் ஐரோப்பியர்களை எப்படி ஒதுக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு தமிழ்நாட்டை சார்ந்தது அல்ல, அது இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த சிலபஸை நீங்க படிச்சு முடிக்க முடியும். அதே மாதிரி சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோலபிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ண மிஷன், இது எதுவுமே எதை சார்ந்தது அல்ல அப்படின்னா தமிழ்நாடு பிராந்தியத்தை சார்ந்தது. இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கும் போது இல்ல தேர்வு நோக்கில நீங்க படிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான தகவல்கள் முதலாவதாக தெரியணும் அப்படின்னா அந்த இயக்கங்கள் தோன்றிய காரணம், தோற்றுவித்தவர், அது எவ்வாறு இந்தியாவில் கால் ஊன்றியது அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், மெயின்ஸ்ல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட்டா, யூனிட் 1ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தாச்சு. யூனிட் 3லயும் ஃபுல் சிலபஸுமே தமிழ்நாட்டை சாராதது அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன சார் பண்ண போறோம், நம்மளுடைய மாணவர்களுக்கு என்ன சார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் முன்பே சொன்னது போல 70 நாள்ல பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி சார் அந்த பேட்சை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டுமே தனியாக இருக்கு. 70 நாளுக்கும் உள்ள டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அதை தாண்டி 70 நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க என்ன முடிச்சிருவீங்க, பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சும் இதுல உள்ளடக்கம். பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 100% அறிவியல் முறையில தேர்வுக்கு என்ன வேணுமோ அதை தான் தொகுத்து கொடுப்போம். அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சேர்த்து வேணும் அப்படின்னா இது 2வது பேட்சா இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச். 3வது பேட்சா என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்க வேண்டிய தகவல்ல வீடியோ கோர்ஸாவே கொடுத்துருவோம். அப்ப வீடியோ கோர்ஸை நீங்க பார்க்கணும், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்ல ஒரு வாட்டி படிக்கணும், அன்றைய தலைப்புக்கான தேர்வை நீங்க எழுதி பார்க்கணும். அப்ப 100% நீங்க தேர்வு நோக்கில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது டிஎன்பிஎஸ்சியோட ஒரு பதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ரைட், உங்களுக்கு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க டெலகிராம்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி தங்கள்கிட்ட நீங்க டவுட்ஸை கேட்டுக்கலாம். அப்ப யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சார் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த தலைப்புல உங்களுக்கு அதை படிச்சாலே தெரியும் இந்த தலைப்புகள் வந்து தமிழ்நாட்டை சாராத சில அம்சங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப எத்தனை தலைப்புகள் சார் இருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அடுத்தது யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற 3 தலைப்புகள் இருக்கு. இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 தலைப்புகளுமே தமிழ்நாட்டை சாராதது அப்படின்னு தெரியும். அப்ப அதற்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்,
தமிழ்நாட்டை சாராத பிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ரைட் சார், இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் சேர்த்து ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னா, இத்தனை தலைப்புகள் எதை சார்ந்தது இல்ல, தமிழ்நாட்டை சார்ந்ததல்ல. நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும் போதே இந்த தலைப்புகளை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறதன் மூலமாகவும், இந்த தலைப்புகள்ல கேட்கக்கூடிய கேள்விகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும், இந்த தலைப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2A எக்ஸாம்ல 100% உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். யூனிட் 4 எடுத்துங்க. யூனிட் 4 எடுத்துக்கும் பட்சத்துல அது சோசியல் இஷ்யூஸா இருந்தாலும் கூட, அந்த சோசியல் இஷ்யூஸ்ல முதல் முன்னெடுப்புகளாக எந்த திட்டங்கள் இருக்கும் அப்படின்னா, மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் தான் இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் தமிழ்நாட்டிலே முதல்ல தோற்றுவிக்கப்பட்டும் இருந்தாலும் காலம் கடந்து இப்ப ஆஃப்டர் 90s தான் என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய திட்டங்களை படிக்கிற மாதிரி இருக்கும் 2Aல. அப்ப 1990க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசு நிதி உதவி மூலமாகவும் மத்திய அரசு நேரடி கண்காணிப்பு மூலமாகவும் வழங்கப்படுகிற திட்டங்களா இருக்கிறதுனால நம்ம எதையும் தாண்டி படிக்க வேண்டியதா இருக்கு. தமிழக திட்டங்களையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம எல்லாம் பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது, நம்ம ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் தமிழகத்தோட மட்டுமே நிர்பாத்திக்க முடியாது. தமிழகத்தை தாண்டியும் சில தகவலை தெரிஞ்சுக்க வேண்டும். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் என்னது, இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட். சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம், மத்திய அரசின் நிதி உதவி மூலமாக அமல்படுத்தப்படும் தமிழக அரசு திட்டங்கள். சென்ட்ரல் ஸ்டேட் தமிழக அரசே நேரடியாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தும் சில திட்டங்கள் அப்படின்னு இருக்கு. இதை தவிர்த்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கங்களோட கொள்கைகள், சட்டங்கள், அடுத்தது திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மத்திய அரசோட பட்ஜெட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மத்திய அரசோட அறிக்கைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெக்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் மட்டுமே தான் இந்த தலைப்புல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 100% உங்களால பதில் சொல்ல முடியும். யூனிட் 5 எடுத்துங்க. யூனிட் 5ல இந்த 3 தலைப்புகளும் தமிழகத்தை சாராத தலைப்புகள் அப்படிங்கறது. இந்த தலைப்பை நீங்க படிச்சு முடிக்கும் மாத்திரத்திலே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை இந்திய அரசு நிதி ஆயோக் மூலமாக அமல்படுத்துகிறது. தமிழகத்தில் யார் அமல்படுத்துறாங்க அப்படின்னா, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அது இல்லாம பாரிஸ் ஒப்பந்தம் இருக்கக்கூடிய தலைப்பா இருக்கட்டும், COP28 அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பா இருக்கட்டும், இந்த கூட்டமைப்பு எல்லாமே தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அப்ப இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில தலைப்புகள் எதை தாண்டியும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடை தாண்டியும் படிக்க வேண்டியது இருக்கு. யூடியூப்ல இருக்கக்கூடிய தகவல்களை தாண்டியும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. உங்கள் வெற்றியே எங்கள் இலக்கு. உங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 70 நாள் பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ், ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு. அந்த ஒரு தேர்வு 100% தேர்வு நோக்கில் இருக்கும் பட்சத்துல ஒரு அரசு பதவி உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.